Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. தமிழக அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சரிடம் முக்கியமான துறைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. உள்துறை, குழந்தைகள் நலன் மற்றும் டிஃபரண்ட்லி ஏபிள்டு என்று சொல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையை ஜோசப் விஜய் தன்வசம் வைத்திருக்கிறார். இது ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. வழக்கம் போல முதலமைச்சர்கள் இந்த கடந்த மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை இந்த குறிப்பாக மகளிர் உரிமை தொகை என்பது வேறு கீதா ஜீவனிடம் இருந்தது. தற்போது பெண்கள் அதிக அளவில் நடிகர் விஜயாக இருக்கக்கூடியவருக்கு அதிகமாக வாக்கு செலுத்தியிருப்பதால் இந்த துறை ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதுவரை தமிழக முதலமைச்சரிடம் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் வாட்டர் சப்ளை என்று சொல்லக்கூடிய முக்கியமான துறை இருந்தது கிடையாது. நகராட்சி நிர்வாகத்துறை கடந்த ஆட்சியில் நேரு வசம் இருந்தது. ஆனால் இந்த முறை இவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடியதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதே போல வழக்கமாக கடந்த காலங்களில் அதிமுக அமைச்சரவையில் கூட பார்த்தீங்கன்னா வேலுமணி தான் நகராட்சித்துறை நிர்வாகத்துறை அமைச்சராக இருந்தார். ஆனால் இந்த முறை முதலமைச்சர் வசமே இந்த துறை இருப்பதை குறிப்பாக பார்க்க வேண்டியது. இந்த அமைச்சரவை பட்டியலில் நம்மளுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், ஐராரிக்கு எந்த அமைச்சர் எந்த அமைச்சருக்கு பின்புலம் இருக்கிறார் என்பதற்கான அந்த அகரவரிசை நமக்கு தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக அமைச்சரவையில் யாருக்கு முதலிடம், யாருக்கு இரண்டாவது இடம், யாருக்கு மூன்றாவது இடம் என்ற தகவல் வந்திருக்கிறது. இரண்டாவது இடம் ஆனந்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரூரல் டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஊரக வளர்ச்சித்துறை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கடந்த முறை துரைமுருகன் அமைச்சரிடம் இருந்த நீர்வளத்துறை இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை மு.க. ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக துரைமுருகன் இருந்தார். அதே போல ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக தமிழக அமைச்சரவையில் இரண்டாவது இடத்தை ஆனந்துக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதன் மூலமாக நீர்வளத்துறை அவருக்கு சென்றிருக்கிறது. குறிப்பாக புவர்ட்டி எலிவேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழ்மை நிலையை நீக்கக்கூடிய அந்த துறையும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான துறைகள் குறிப்பாக நீர்ப்பாசனம், காவிரி ஆறுகள், அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஏரிகளும் இவருடைய கண்ட்ரோல் வரும். மேட்டூர் டேம் திறக்கும் போது நீர்வளத்துறை அமைச்சர் என்ற வழியில் இவர்தான் அடுத்த மாதம் செல்ல வேண்டும். அதே போல ஆதவ் அர்ஜுனாவிடம் கடந்த முறை ஏவா வேலுடன் இருந்த குறிப்பாக பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் அவர் விளையாட்டு வீரர் என்பதால் இளைஞர் அவர்களுக்கான குறிப்பாக விளையாட்டுத்துறை கொடுக்கப்பட்டது. அதே போல கடந்த முறை உதயநிதி ஸ்டாலின் வசம் இருந்த அந்த இளைஞர் நலன் என்பது தற்போது தமிழக முதலமைச்சரிடமே நேரடியாக இளைஞர்களை அவர் தன்னிடம் வச்சிருக்கிறார். அதே போல அருண்ராஜை பொறுத்தவரை அவர் IRS ஆபீசர் என்றாலும் கூட அவர் ஏற்கனவே மருத்துவராக கிருஷ்ணகிரியில் பணியாற்றியவர் என்பதால் அவருக்கு சுகாதாரம் மற்றும் மற்ற துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல குழந்தைகளுடைய நலனை தமிழக முதலமைச்சரை எடுத்திருப்பதையும் பார்க்கப்படுகிறது. செங்கோட்டையன் சட்டப்பேரவையில் 5வது இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய செங்கோட்டையனுக்கு நிதித்துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிதித்துறை என்பது ஒரு முக்கியமான துறை. நிதித்துறையை பொறுத்தவரை தங்கம் தென்னரசு கடந்த முறை இருந்தால் இந்த முறை நிதித்துறை அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிதித்துறை செயலாளராக ஏற்கனவே சித்திக் IAS இருக்கக்கூடிய நிலையில் வரக்கூடிய பட்ஜெட்டை 2 மாதத்தில் இவர்தான் தாக்கல் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. வெங்கட்ராமன் மயிலாப்பூர் MLAவிற்கு பார்த்தீங்கன்னா உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை கொடுக்கப்பட்டது. கடந்த முறை சக்கரபாணி வைத்திருந்த ஒரு பெரிய துறை. தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் அரிசி பருப்பு கொள்முதல் செய்து விநியோகம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான துறையாக இந்த துறை இருக்கிறது. அதே போல நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது தமிழக அமைச்சரவையில் 7வது இடத்தில் இருக்கக்கூடியவர் நிர்மல் குமார். அவருக்கு குறிப்பாக மின்சாரத்துறை கொடுக்கப்பட்டது. தமிழ்நாடு மின்சார வாரியம் தற்போது 1.5 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருக்கிறது. அதே போல லா துறை கொடுக்கப்பட்டது. சட்டத்துறை என்பது முக்கியமான துறை. கடந்த முறை துரைமுருகன் அமைச்சரிடம் இருந்தது அந்த சட்டம் மற்றும் நீதிமன்றங்களை பொறுத்தவரை அது ரகுபதி வைத்திருந்தார். அதே போல ராஜ்மோகன் எழும்பூர் MLAவிடம் பார்த்துனால் அவருக்கு பள்ளி கல்வித்துறை, தொல்லியல் துறை, அதே போல தமிழ் வளர்ச்சித்துறை போன்ற துறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பிலிம் டெக்னாலஜி மற்றும் சினிமாட்டோகிராஃபி போன்ற துறை சார்ந்த விஷயங்களும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிசிட்டி என்று சொல்லக்கூடிய செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு என்று சொல்லக்கூடிய மு.பி. சாமிநாதன் கடந்த முறை வைத்திருந்தார். அந்த துறை என்பது தற்போது ராஜ்மோகன் வசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. செய்தி குறிப்பாக முக்கியமான துறை DIPR உள்ளிட்ட துறைகள் இவரிடம்தான் வரும். அதே போல பிரபு காரைக்குடி MLAவிற்கு மினரல்ஸ் அண்ட் மைன்ஸ் என்று சொல்லக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கிரானைட் கம்பெனிகள், அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் மினரல்ஸ் என்று தாது உப்பு, தாது மணல் போன்ற மினரல்ஸ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கீர்த்தனாவிற்கு அவர் சிவகாசி MLAவாக இருக்கின்றார். அவருக்கு தொழில்துறை கொடுக்கப்பட்டது. கடந்த முறை TRB ராஜாவிடம் இருந்த
தொழில் மற்றும் முதலீடு தமிழகத்தில் பல நிறுவனங்கள் முதலீடு இருக்கின்றன. சிறுபெரும்புதலில் உண்டாய் உள்ளிட்ட பெரிய நிறுவனங்கள் இருக்கின்றன. அந்த நிறுவனங்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுப்பது, புதிய தொழில் முதலீடுகளை கொண்டு வருவது போன்ற முக்கியமான விஷயத்தை இவர்தான் செய்ய வேண்டும். ஒரு பெண்ணுக்கு முதன்முறையாக தொழில்துறை என்பது தமிழகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆட்சி காலத்தில் தங்கமணி தொழில்துறை அமைச்சராக இருந்தார், MC சம்பத் தொழில்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார்கள். எனவே தொழில்துறை என்பது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துறை என்பதால் அவருக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த கேபினெட்ல பல இளைஞர்கள் தமிழகத்துடைய முக்கியமான துறைகளை கையாள்கிறார்கள் என்று நம்மளுக்கு தெரிகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒருவருக்கு, கீர்த்தனாவிற்கு இந்த தொழில்துறை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அமைச்சரவை பட்டியலை நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் முக்கியமான பல துறைகளை இன்னமும் டாஸ்மார்க் என்று சொல்லக்கூடிய மதுவிலக்கு துறை யாருக்கும் ஒதுக்கப்படாமல் இருப்பதால் அது கூட்டணி கட்சிக்கு சென்று விடும் என்றதுதான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. வழக்கமாக மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஒரே துறையாக இருக்கும். கடந்த காலங்களில் செந்தில் பாலாஜி மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு துறை அமைச்சராக இருந்தார். ஆனால் இந்த முறை இந்த மதுவிலக்கு யாருக்கு போடப்படாமல் இருப்பதையும் நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதிமுகவில் இருந்து வரக்கூடியவர்களுக்கு குறிப்பாக முக்கியமான துறைகள் ஒதுக்கப்படலாம். குறிப்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் யார் என்ற விவரம் தெரியவில்லை. முக்கியமான ஒரு விஷயம் உயர்கல்வித்துறை. அதுக்கும் அதே போல பத்திரப்பதிவு மற்றும் மற்ற துறைகள் இருக்கிறது. கமர்ஷியல் டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய வணிக வரிக்கான துறை அமைச்சர் யாரு, கதர் துறை அமைச்சர் யார் என்று சொல்ல, நீதிமன்றங்கள் யார் கவனிப்பார்கள் என்று சொல்ல, லா மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. லா என்பது சட்டம், நீதிமன்றங்களுக்கு என்று பிரீசன்ஸ் என்று ஒரு தனி துறை இருக்கிறது. சமூக நலன் யாருக்கு என்றும் குறிப்பாக பெண்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் முதலமைச்சரிடம். சமூக நலன் மற்றும் ICDS என்று சொல்லக்கூடிய அந்த அங்கன்வாடி பணியாளர்கள் மற்ற சத்துணவு பணியாளர்களுடைய நலன் காத்து யார் பணியாற்றுவார்கள் என்று தெரியவில்லை. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியில் 2 முக்கியமான போர்ட்போலியோக்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படும். இது விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு முக்கியமான துறை கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. சுற்றுலாத்துறை யார் என்று சொல்லவில்லை. கடந்த முறை சேலம் ராஜேந்திரன் இருந்தார் சுற்றுலாத்துறை. அதற்கான அறிவிப்புகளும் இல்லாமல் இருக்கிறது. 9 அமைச்சர்களுக்கு மட்டுமே கொடுப்பது. குறிப்பாக இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, கடந்த திமுக ஆட்சியில் 2 அமைச்சர்கள் பார்த்த போர்ட்போலியோவை ஒரே அமைச்சராக பார்க்கிறார் ராஜ்மோகன். அதே போல முதலமைச்சருக்கும் நகராட்சி நிர்வாகம் 2 அமைச்சர் பார்த்தது முதலமைச்சரிடம் வந்திருக்கிறது. அதே போல ஆதவ் அர்ஜுனாவும் முக்கியமான துறையை கையில் வைத்திருப்பதை நம்மால் பார்க்க முடியுது. ஸ்போர்ட்ஸ் உதயநிதி கிட்ட இருந்த ஸ்போர்ட்ஸ் வச்சிருக்காரு. வழக்கமாக PWD IVS மட்டுமே தனியா இருக்கும், அது இல்லாமல் இருக்கு. அதே போல நேரு குறிப்பாக ஆனந்த் அமைச்சர் புஷி ஆனந்திற்கும் 2 துறைகள், ஊரக வளர்ச்சி பெரியசாமி பார்த்தார். அதே போல இரிகேஷன் துரைமுருகன் பார்த்தார். 2 அமைச்சர்கள் பார்த்த இலாக்காக்களை ஒரு அமைச்சரே பார்க்கிறார். இதன் மூலமாக நமக்கு என்ன தெரிகிறது, அதிமுகவிலிருந்து ஒரு சிலர் வந்தாலும் கூட அவர்களுக்கான முக்கிய துறைகள் இருக்காது. குறிப்பாக வனத்துறை அவர்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வனம் மற்றும் சுற்றுச்சூழல் அது குறித்த அறிவிப்பு இல்லாமல் இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆதிதிராவிடர் நலத்துறை யாருக்கு செல்லும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் முக்கியமான துறைகளில் ஒன்று ஆதிதிராவிடர் நலன், உயர்கல்வித்துறை போன்ற துறைகளுக்கான அமைச்சர்கள் ஒதுக்கப்படாமல் இருப்பதையும் நம்மால பார்க்க முடிகிறது. இந்த 9 பேருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சேலத்தை சேர்ந்த MLA-வாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தமிழன் பார்த்திபன், விஜய் தமிழன் பார்த்திபனுக்கு வீட்டு வசதி துறை கொடுக்கப்படும் என்று ஏற்கனவே தகவல்கள் சொல்லப்படுகின்றன. முதலமைச்சர் திங்கட்கிழமை கேரளா செல்வதால் அடுத்த புதன்கிழமைக்கு மேல்தான் கவர்னர் மாளிகையில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் நமக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் இன்னமும் வீட்டு வசதித்துறை, உயர்கல்வித்துறை, ஆதிதிராவிடர் நலன் போன்ற முக்கியமான துறைகளுக்கு அமைச்சர் கொடுக்கப்படாத இருப்பதால் அது குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய முக்கியமான கோரிக்கை ஆதிதிராவிடர்களுக்கான பல நலத்திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பது அவர்கள் விரும்புகிறார்கள். எனவே அந்த துறை அவர்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் நமக்கு தெரிகிறது. சுற்றுலாத்துறை குறிப்பாக கூட்டணி கட்சிக்கு செல்வது, குறிப்பாக கன்னியாகுமரியை சேர்ந்தவர்களுக்கு செல்வதற்கு, குறிப்பாக முக்கியமான போர்ட்போலியோஸ் எல்லாம் ஆளுங்கட்சியை சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தினரே எடுத்திருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே நிதித்துறை என்பது சவால் நிறைந்த தொகுதி, சவால் நிறைந்த ஒரு பொறுப்பு செங்கோட்டையினிடம், கோபிச்செட்டிப்பாளையம் MLA-விடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜாம்பவான்கள் PTR, தங்கம் தென்னரசு, OPS போன்ற கடந்த காலங்களில் முதலமைச்சராக இருந்தவர்களாக கூட அண்ணாவும் நிதித்துறை அமைச்சராக இருந்திருக்கார், கலைஞர் கருணாநிதி நிதித்துறை அமைச்சராக இருந்திருக்கார். எனவே தமிழகத்துடைய பட்ஜெட்டை போடக்கூடிய ஒரு முக்கியமான இடத்திற்கு வந்திருக்கிறார் செங்கோட்டையன். மற்ற துறைகளுக்கான ஒதுக்கீடுகள் எப்ப இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தமிழக மக்களிடம் எழுந்திருக்கின்றது. உயர்கல்வித்துறை என்பது முக்கியமான அடுத்த மாதம் முதல் குறிப்பாக கல்லூரிகள் திறக்கப்பட அப்போதுக்குள் இந்த உயர்கல்வித்துறை அமைச்சருடைய பங்களிப்பு என்பது முக்கியமானதாக இருக்கும். அதே போல கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் என்று தெரியவில்லை. பால்வளத்துறை அமைச்சர் யார் என்ற விவரமும் நமக்கு தெரியாமல் இருக்கிறது. சுற்றுச்சூழல், வனத்துறை சார்ந்த அமைச்சர்களுக்கு எங்கே இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல போக்குவரத்து துறை அமைச்சர் யார்
முக்கியமான ஒரு துறை போக்குவரத்து துறை. அந்த துறைக்கான அமைச்சர் யார் என்ற ஒரு கேள்விக்குறியும் தற்போது நமக்கு எழுந்திருக்கிறது. அதே போல மற்ற துறை அமைச்சர்கள் விரைவில் கூட்டுறவு மற்றும் கூட்டுறவுத்துறை என்பது முக்கியமான கூட்டுறவு வங்கிகள் பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் இருக்கின்றன. எனவே அந்த விஷயங்களுக்கான அமைச்சர்கள் இல்லாமல் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. இந்த அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதற்கான அரசு துறை செயலாளர்கள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbudur.